சுட்டி சாம்பியன்ஸ் பவர்ட் பை பொம்மிஸ் நைட்டிஸ் எங்கும் எங்கெங்கும் பொம்மிஸ் சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மழலை செல்வம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது வாழ்க்கையில் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மழலை செல்வத்தை நல்லா அனுபவிக்கணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, மழலை செல்வம் என்பது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அம்மா அப்பாவுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ, அம்மா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். அப்படி இல்லையா, எங்க ப்ரோக்ராம் பாருங்க, கெமிஸ்ட்ரி எப்படி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தட் இஸ் கால் சுட்டி சாம்பியன். சரிண்ணா, இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 3 குழந்தைகள் வந்து வித்தியாசமான குழந்தைகள். அப்படின்னா ஸ்லாங் வந்து வேற ஸ்லாங்ல பேசுற மாதிரி குழந்தைகள். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தமிழ் இருக்கு. ஆமா. ஓகேவா, தஞ்சை தமிழ், நெல்லை தமிழ், கோவை தமிழ், மதுரை தமிழ், இது மாதிரி ஏகப்பட்ட தமிழ் இருந்தாலும் இந்த தமிழுக்கெல்லாம் ஒரு கேபிட்டல் தமிழ் இருக்குன்னா அது நம்முடைய சென்னை தமிழ். அந்த சென்னை தமிழ்னு ஒரு இளவரசன் நம்முடைய சுட்டி சாம்பியன்ஸுக்கு வந்திருக்காரு. அவரை நீ கூப்பிட்டு. ஆனா இவன் இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டானா? ஆமா, பாத்துருங்க. மா என்னம்மா நீ நான் பேசாம கூப்பிட்டா வரவே மாட்டற பாத்தியா நீ? வாங்கடா 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 வாங்கடா. யார் அவமா? ஷெரீஃப்னா. ஓ சரி, கூல்மா. ஷெரீஃப்னா வாங்கடா 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 வாங்கடா. யார் ஆடுறாங்க எப்படி ஆடுறாங்க தெரியல. அவங்க சாம தர லோக்கல்ல அப்படியே போயிட்டு இறங்கி ஆடிட்டு இருக்கற. யார் அவன் டான்ஸ்? அவன் அப்புறம் டான்ஸ் வந்து இங்க பாரு, தகிட தகிட 1 2 3 4 1 2 போவோம்ல. இவன் வந்து அந்த 1.5 2 அப்படியே போறான். என்னால அந்த நானே ஒரு இன்டர்நேஷனல் டான்சர், அந்த ஸ்டெப் கிடு கொடுக்க முடியல அவன்ட்ட. உனக்கு டீ போட தெரியுமா? டீ போட தெரியும். சொல்றா, எப்படி டீ போடணும்? பால் ஊத்தி சக்கரை போட்டு ஓகே ஆத்தி ஆத்தி குடுப்பான். அப்புறம் பாலா இருக்கும்டா, கலர் எப்படி வரும்? யாரு குடுப்பா? டீ தூள் போட்டு மஞ்சள் வரும். மஞ்சள் டேய் மஞ்சளா வரும்டா. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு பண்ணணும். என்னன்னு சொல்லு. நீ பால் ஊத்துற, சக்கரை போடுற, கலகர மஞ்சள் வர. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும், முக்கியமானது ஒண்ணு பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ எனக்கு சீக்கிரம் சொல்ல. முக்கியமானது ஒண்ணு பண்ணணும்டா. என்ன பண்ணணும்? என்ன பண்ணு சொல்றா. நீ சொல்றா, சொல்லு. என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் ரெக்கார்ட் என்ன பண்ணணும்? ஓகே, என்ன பண்ணணும்? என்னது அது? ஸ்டவ் பத்தி. சரி, நீ வந்து நல்லா கலகலன்னு பேசுற, நல்லா ஜாலியா பேசுற. இங்க பாரு, இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பேச தெரியாதா? பேசுற வீட்ல எல்லாம் நல்லா பேசுவாங்க. வீட்ல நல்லா பேசுவாங்க. என்னடா பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ஏதாவது ஒரு சொல்லு. என்ன பேசுவாங்க வீட்ல? என்ன பேசுவாங்க? அச்சுப்பாங்க. ஐயோ, அடிச்சுப்பாங்களா? எனக்கென்னமோ உங்க அம்மா தான் உங்க அப்பாவை போட்டு அடிக்கிற மாதிரியே இருக்குது. இவன் வந்து பயங்கரமா அடிக்கடிலாம் வந்துட்டு பண்ணுவான், பயங்கரமா சேட்டை பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இவன் அப்படியே ஏவில பத்துலாமா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு டயலாக் ஒன்று கேட்டு அவனை போட சொல்லு. நம்ம மெட்ராஸ் இதுல அண்ணாத்தா அண்ணாத்தா ஏவியே போடு. ஏவியே போடு போடு. ஹாய், என் பேர் ஷர்மிளா, இவன் பேர் முகமது ஷரீப். இவன் தான் எங்க குட்டி வாலு. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेची गली जिन क्रैकी उठा सालमा ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அப்படியே மைண்டில் செட் பண்ணிடுவான். அது நம்ம எப்போ கேட்டாலும் அப்படியே சொல்லுவான். அவன் இவன் நல்லா பாட்டு பாடுவான், நல்லா டைலாக் பேசுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான். இவனுக்கு ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எங்க சுட்டியே சுட்டி சாம்பியன் ஆக்குவோம். சுட்டி சாம்பியன். நீங்க சொல்றது வந்து நிஜமாவே கரெக்ட் தான். இவ எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கானா, வேற லெவல்ல நீ சேட்டை பண்ணிருக்க. இங்க வந்துட்டு இல்லையே நான் சேட்டெல்லாம் பண்ணவே மாட்டேனே, சும்மா நாங்க ஓடி புடிச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்ற. இவனுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்லலாம். செம்புன்னா காப்பரு, செம்புன்னா காப்பரு, ஷெரீஃப் தான் சூப்பர். ஷெரீஃப் தான் சூப்பர். ஓகே, தேங்க் யூ so much. 3 ரவுண்டா இருக்கு. அந்த 3 ரவுண்ட்லயே இதே தம்பா இருக்கணும். ஓகே ஓகே டன். தேங்க் யூ so much. ஓகே நந்தனே, அடுத்து வரக்கூடிய அந்த இளவரசியா? நெக்ஸ்ட் வரக்கூடிய குழந்தைன்னு சொல்றதை விட அவங்க வந்து ஒரு ஹீரோயினே சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட கால் ஷீட் வாங்கலாம், பட் இவங்க கிட்ட கால் ஷீட் வாங்குறோம்னா போதும் போதும் ஆயிடுச்சுனா. கூப்பிடுங்க அந்த ஹீரோயினை. லெட்ஸ் வெல்கம் ஹீரோயின் பிரதன்யா ஃபேமிலி.
எப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்க நீங்க? பயங்கரமா ஸ்டெப் இந்த ஹிப் மூவ்மெண்ட்லாம் பயங்கரமா போட்டீங்க. எப்படி அது? நானே கத்துக்கிட்டேன். நீனே கத்துக்கிட்டியா? அப்படியே எங்களுக்கு ஒரு குட்டி தமனா வந்து ஆடின மாதிரி இருந்தது. உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோயின் மாதிரி நான் வரணும்னு ஆசை உங்களுக்கு? அன்சிகா அன்சிகா மோத்வானி. சரி, உங்களுக்கு ஏதாவது டயலாக் தெரியுமா? தெரியும். ஓகே, பேசுங்க. தமிழ் படங்க மீசம் முறிக்கிது, லுங்கி கட்டி, என்னப்பா கபாலி துணிங்க சொல்லுங்க. அது அந்த மாதிரி கபால் நினைச்சியா? கபாலிடா. பிரதன்யா குட்டி, நீங்க வந்து இந்த ஏவில எப்படி பேசிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, பிரதன்யா ஏவி ப்ளீஸ். என் பேர் பாலு மகேந்திரன். என் பேர் உஷா. இவன் பேர் பெரிய பொண்ணு பிரதன்யா. இவன் ரெண்டாவது மித்ரா. ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, என்னோட ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணு. அவளோட ஹாபிஸ் எல்லாமே எனி டைம் ட்ராயிங் பண்ணுறது தான். எங்க வீட்டு தலைவியை சுட்டி சாம்பியன் ஆக்குறோம். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கலக்கிட்ட. சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. வெரி குட். ஓகே, நீங்க சுட்டி சாம்பியன்ஸ் ஆயிடுவீங்களா? ஓகே, சூப்பர். 3 ரவுண்ட் இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. ஓகே, thank you so much, take your seat. Bye. அடுத்ததா வர போறது வந்துட்டு ஒரு இளைய திலகம் சொல்லலாம்னா. அப்படியே ஒரு குட்டி திலகம். Let's welcome Dishwin and family. மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர் அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குல ஜென்னிஃபர் சென்னமே தன்னமே மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சார், உலகத்திலே வந்து அதாவது வந்துட்டு அந்த மியூசிக் வந்து டடன் டடன் டன் டடன் டடன் டன் டடன் டடன் அது முதல் நீங்க தான் சார். நீங்க சார் கிடையாது, நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர். எப்படி இந்த மாஸ்டர் டான்ஸ்? ஃபியூச்சர்ல நீ என்ன ஆகப் போற? பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகப் போற? போலீஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. முதல்ல கிளாப் பண்ணுங்க. I want to become police. ஓகே, போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஹீரோ பிடிக்குமா உனக்கு? போலீஸ் எந்த ஹீரோ? சூர்யா. அப்ப டைலாக் தெரியுமா சூர்யாவோட டைலாக்லாம் உனக்கு? எங்க பேசு. சிங்கத்தை காட்டுல பார்த்துப்ப, கூண்டுல பார்த்துப்ப, ஏன் டிவில கூட பார்த்துப்ப, அந்த கம்மிரமா வேட்டையாடி பார்த்தியா? ஆனா என்ன டயலாக் பேசிடல, நல்ல ஒரு எனர்ஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசியிருக்காரு சூர்யா. அவங்களோட டயலாக் அதான் உண்மையிலே ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வர்றதுக்கு சுட்டி சாம்பியன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி அவர் ஏவியில் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ஏவி. ஐ எம் ஸ்ரீதர். ஹாய், ஐ எம் நித்யா. இது என்னோட செல்ல குட்டி தேஷ்வி. ஸ்கூல்லலாம் ரொம்ப அமைதியாக தான் இருப்பான், இருந்தாலும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த கலரிங், இந்த பெயிண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவான். இவர் எப்பவுமே ரொம்ப துருத்துன்னு இருப்பார், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். எப்படி சொல்கிறது, ஒரு படத்தை பார்த்தா அதுக்கப்புறம் அதை பார்த்து அப்படியே செய்வான். இது வெறும் டெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க, செஞ்சிருவேன். எங்கள் தேஜுவை நாங்கள் சுட்டி சாம்பியனாக கண்டிப்பாக நாங்கள் ஆக்குறோம். ஓகே, அந்த மாதிரி
என்னம்மா குறும்புத்தனம் பண்ணிருக்க, என்னம்மா சேட்டை பண்ணிருக்க? சேட்டை பண்ணுவேன். ஆமா, அதான் தெரிஞ்சது எங்களுக்கு. கேள்வியை பார்க்கும்போது எப்படி இருந்தது? பாரு, செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்க. இதே சேட்டை வந்து உன்னுடைய ரவுண்ட்ஸ்ல இருக்கணும். ஓகே, ரவுண்ட்ல தட்டி தூக்குறோம். புரியுதா? ஓகே, ரெடி? ஹை ஃபை. எஸ். ஓகேயா? Thank you so much. Take a seat. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. ஈ அடிச்சா காப்பி. நம்ம ஈ அடிச்சா காப்பில முதலாவது வந்து விளையாட போறது தஷ்வின் அண்ட் ஃபேமிலி. ஸ்ரீதர், நித்யா, நீங்க 2 பேரும் திஷ்வின் கூட சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு விளையாட போறீங்க. நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து 5 விஷயங்கள், 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அந்த பதிலை நாங்க வச்சுப்போம். மீண்டும் அதே 5 கேள்வியே குழந்தைகிட்ட கேட்கப்படும். அவர் சொல்ற பதிலும் நீங்க சொல்ற பதிலும் சரியா டேலி ஆச்சுன்னா ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். ரெடியா? ஓகே சார். ஓகே, ரெடி? ஓகே. ரெடி. ஸோ ஈ அடிச்சா காப்பியினுடைய ரவுண்டுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்பா கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்க பிசினஸ் பண்றீங்க. ஓகே, அப்படின்றது உங்க புள்ள என்ன பதில் சொல்லுவார்? கடை வச்சிருக்கேன்னு தான் சொல்லுவார். வண்டர்ஃபுல். ஓகே, நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, உங்க அப்பா எங்க ஒர்க் பண்றாங்க? இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒண்ணு இது மாதிரி இருக்கும். அதான் இது மாதிரி 5 வீடு இருக்கும். 5 வீடு. அவனு வீடு எங்களுக்கு இது செட் பண்ணி போனா எங்க வீடு வந்துரும். செட் பண்ணிட்டு போனா வீடு வந்துருமா? உங்க அப்பா வந்து எங்க ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டேன். வீடு எத்தனை வீடு வச்சிருக்கீங்க, என்னென்ன வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்ற டீடைலா வந்துருச்சு. 2 வீடு வச்சிருக்கோம். 2 வீடு வச்சிருக்கீங்களா? 2 வீட்ல 100 வீடு வச்சிருக்கோம். 100 வீடு வச்சிருக்கீங்களா? இப்ப என்ன வேலை பார்க்கறாரு? கடைக்கு போறாரு. கடைக்கு போறாரு என்பது கரெக்டான பதில். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து கரெக்ட்டா பதில் கொடுத்தனால you get 20 points. ஓகே ஸ்ரீதர், நித்யா, ரெண்டாவது கொஸ்டின். உங்க தங்கச்சியினுடைய பையனுடைய பெயர் என்ன? லிகேஷ். லிகேஷ். சரி, கேட்கலாமா? நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, உங்க அப்பா இருக்கிறார்ல, உங்க அப்பாவுடைய தங்கச்சி பையன் பேர் என்ன? லிகேஷ். லிங்கேஷ். ஏய். லிங்கேஷ் என்னன்னு தெரியுமா? என்னது? லிகேஷ்லாம் குண்டு. லிங்கேஷ்னா குண்டா? அது மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. நான் குண்டாவா இருக்கேன்? நீங்க வேற ட்ரெஸ் போட்டீங்க, நீங்க குண்டா இருப்பீங்க. நம்ம ஷோல பாப்பியா? யார் பிடிக்கும் உனக்கு? இவங்களையா? ஜட்ஜஸ்யா? ஜட்ஜஸ். எஸ். ஆமால, ஜட்ஜஸ் தான். அவங்கள தான். வாவ், கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆடியன்ஸ் வெளிய வந்து காசு தரேன் ப்ளீஸ். எதனாலமா என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எவ்வளவு மதிஷர் மேக்கப் எல்லாம் போட்டுருக்கீங்க, எல்லாம் தவிர்த்துருக்கீங்க. தலை சீவுறது இல்லம்மா, அது கர்லிங். ஆமா, நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை. ஓகே, எனிவே ரெண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு கரெக்ட்டான பதில் கொடுத்திருக்கீங்க. அகைன் 20 பாயிண்ட்ஸ். மூணாவது கேள்வி நித்யாக்கு போறோம். அம்மாவுக்கு பிடித்த படம் எது? வேதாளம் சார். வேதாளம் எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? நான் அஜித் ஃபேன் சார். அஜித் ஃபேன். அவர் சொல்லுவாரா இல்லையான்றத பார்ப்போம். மூன்றாவது கேள்விக்கான பதில். நந்தினி. செல்லக்குட்டி, உங்க அம்மாவுக்கு பிடிச்ச படம் என்னது? நயன்தாரா படம். நயன்தாரா படம். படம் பேர் என்னம்மா? டோரா. பேய் படம். டோரா பேய். அம்மாவா அப்பா வேறாங்க பாரு. கரெக்ட்டா? தப். அப்புறம் வேற என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு? இங்க டோரா எழுதிரே இல்ல. டோரா இல்ல, எழுதலையம்மா. ஷோ, ஆனா அது விட்டுலாம். எவ்வளோ பெரிய ஆள்ரா நீ. சரி, ஓகே, அதை விட்டுறேன். ஓகே, இப்போ சொல்லு, உங்க அம்மாவுக்கு பிடிச்ச படம் என்னது? என்னது? சரி, உனக்கு அஜித்தோட டைலாக் ஏதாவது பிடிக்குமா?
என்ன 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 டைலாக்? உங்க அப்பா பாக்குறதுக்கு எந்த ஹீரோ மாதிரியா இருக்கிறாரு? குரங்கு மாதிரி இருக்காங்க. சரி, உங்க அம்மா பாக்குறதுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி இருக்காங்க? செம்ம ஹீரோயின். செம்ம ஹீரோயின். என்ன ஹீரோயின்? கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்காங்க. நான் பாக்குறதுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கேன்? நயன்தாரா மாதிரி தான் இருக்கு. நயன்தாரா மாதிரி. வேற தங்கம், நீங்க ரொம்ப சமத்தா, ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப கியூட்டா பேசுனீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா தலைமையில கையை வச்சு தலையோட படம் அப்படின்னு சொன்னனால உங்களுக்கு இந்த கேள்விக்கு 0 பாயிண்ட்ஸ். 4வது கேள்வி. ஓகே, உங்க குழந்தைக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? என்னதான் சார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஓகே நந்தினி. ஓகே பேபிமா, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை தான். Very good. Clap, 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 clap. ஓகே சூப்பர். ரெண்டு பேருமே வந்து கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். இது 5வது கேள்வி. உங்க குழந்தைக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தெரியுமா? தெரியும் சார். தெரியும். அவர் யாருன்னு தெரியுமா? என்னன்னு ஒரு பதில் சொல்லுவாரு? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னு சொல்லுவாரா? ஆமா சார். ஓகே பாப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, உங்களுக்கு அப்துல் கலாம் வந்து தெரியுமா? யாரு? அவங்க தான் டைட்டு. ஓகே எனிவே ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. மொத்தமா 5 கேள்விக்கு 4 பதில் ரெண்டு பேருமே சேமா சொல்லிருக்கனால 100க்கு 80 பாயிண்ட்ஸ். வா. ஸோ ஃபேண்டாஸ்டிக் பிளேடா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளையாடுனேன். எனக்கு வந்து கடைசி கேள்வி வந்து நம்ம அப்துல் கலாம் பற்றி கேட்கும்போது, அவரை பற்றி கேட்கும்போது எந்த ஒரு பாஸ் கூட இல்லாமல் டக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின். இதுக்கு வந்து அவர் தவறான பதில் சொல்லிட்டு வரோம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுவார் அவர், மெயினாக குழந்தைங்களுக்கு சொல்லுவார் என்னென்னா, நான் பறப்பேன். குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த குழந்தைங்கள நம்ம நல்லா வளர்க்கணும், நாட்டுக்கு பெரிய இதாக அர்ப்பணிக்கணும். நான் பறப்பேன். சொல்லுங்க, பறப்பேன். பறந்து கொண்டே இருப்பேன். பறந்து கொண்டே இருப்பேன். அந்த ஆகாயம்தான் என்னுடைய இலக்கு. என்னுடைய இலக்கு. இது வந்து அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய கவிதை. நம்ம இயர்ச்சா கபில அடுத்த காலத்துல இறங்க போறது பிரதன்யான் ஃபேமிலி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? குட்டிமா ரெடியா? ஓகே போலாமா? ஈயடிச்சா காப்பினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க குழந்தையுடைய எய்ம் என்ன? மருந்து கண்டுபிடிக்கிறேன். மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் see மருந்து கண்டுபிடிக்கிற பார்க்கலாமா? என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நந்தினி, ஓவர் டு யூ மா. செல்லக்குட்டி, உங்களோட எய்ம் என்ன? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட். வாவ், குட். ரெண்டு பேருமே கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். பாலு மகேந்திரா, ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உஷாக்கு போகுது. நீங்க சமைக்கிறதுல உங்க குழந்தைக்கு எது ரொம்ப பிடிக்கும்? வத்த குழம்பு சாப்பிடுவோம். வத்த குழம்பு சொல்லுவாளா? ஓகே, பார்க்கலாம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, உங்க அம்மா சமைக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது? பிரியாணி. பிரியாணியா? எங்க 3 பேத்துக்கு பிரியாணி தான் பிடிக்கும். உங்க 3 பேத்துக்குமே பிரியாணி தான் பிடிக்கும் மாதிரி தங்க குட்டி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. சாரி. இப்போ நம்ம வந்து அடுத்தது 3வது கேள்வி. இது நம்ம அப்பா கிட்ட போவோம். ஓகே, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? கத்துவேன். இது குழந்தைக்கு தெரியுமா? தெரியும். ஆமா. எதுக்கு கோவப்படுவீங்க? அடம் பிடிக்கிறது. அடம் பிடிச்சா உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்படிதான். ஓவர் டு யூ நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்க அப்பா வந்து எதுக்கு வந்து கோவப்படுவாங்க? ஏதாவது சாட்டா பண்ணாதான் கோவப்படுவாரு. ஏதாவது சேட்டை பண்ணாங்க கோவப்படுவாங்களா? பட் அப்பா என்ன சொன்னாரு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சாங்கன்னா நான் கண்டிப்பா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருடைய ஆன்சர் வந்து கொஞ்சம் வேரியேஷனா இருந்ததுனால இந்த கேள்விக்கும் உங்களுக்கு நோ பாயிண்ட்ஸ். இது வந்து 4வது கேள்வி. நம்ம வந்து உஷாட்ட கேட்கலாம். ரொம்ப ஈஸியான கேள்வி. இது கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க பாருங்க. ஓகே, உங்க குழந்தை மித்ராவோட பர்த்டே எப்போ? தட் மீன்ஸ் மித்ரா அவரோட தங்கச்சி தானே? ஆமா. உங்க குழந்தை மித்ராவுடைய பிறந்த நாள் எப்போது? ஏப்ரல் 15. இந்த பதில் வந்து பிரதன்யாக்கு தெரியுமா?
தெரியும். ஓகே, பார்க்கலாம் என்ன பதில் சொல்றாங்கன்னு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. லெட் அஸ் ட்ரை. நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே செல்லக்குட்டி, உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, மித்ரா குட்டி இருக்கால, மித்ரா குட்டியோட பர்த்டே எப்போன்னு தெரியுமா? எப்போ? April 15. குட், சூப்பர். ரெண்டு பேருமே வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல். ஐந்தாவது கேள்வி ஈ அடிச்சா காப்பி ரவுண்ட்ல பாலு மகேந்திரா உங்களுக்கு. ஓகே, அப்பாவுடைய ஃபேவரட் கலர் என்ன? ப்ளூ. ப்ளூ. பிரதன்யா என்ன பதில் சொல்றான்றத பார்க்கலாம். நம்ம அப்பாவுடைய ஃபேவரட் கலர் கேட்டதுக்கு ப்ளூன்னு சொல்லிருக்கீங்க. ஓவர் டு யூ நந்தினி. செல்லக்குட்டி, உங்க அப்பாக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் என்ன? Blue. ஏய்! வாவ்! லாஸ்ட் क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் வந்துட்டு 5 क्वेश्चन கேட்டோம். இந்த 5 क्वेश्चनல 3 क्वेश्चंस्க்கு வந்து நீங்க கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. மொத்தமா 60 பாயிண்ட்ஸ். ஓகே, பிரதன்யா, பாலு மகேந்திரா, உஷா, இந்த ஈ அடிச்சா காப்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கேட்கப்பட்ட 5 கேள்விகளுக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே புரிய வந்தது. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்ட்ல வந்துட்டு இதோட பிரமாதமா விளையாடணும். ஓகே குட்டிமா? இப்போ நம்ம ஈ அடிச்சா காப்பில அடுத்த சுட்டி வர போறது ஷரீஃப் அண்ட் ஃபேமிலி. ஓகே, ஷர்மிளா, ஜாகீர், ஷரீஃப், வெல்கம் டு ஈ அடிச்சா காப்பி ரவுண்ட். ரெடியா இருக்கீங்களா? போலாம். ஓகே, ஷர்மிளா, ஜாகீர், ஷரீஃப், ஈ அடிச்சா காப்பி விளையாடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஓகே, முதல் கேள்வி உங்களுக்கு கேட்க போறேன். ஷர்மிளா, உங்க சொந்த ஊர் எது? சத்திவேடு. சத்திவேடு. இப்போ ஷரீஃப் என்ன சொல்லுவான்ல? சத்திவேடு சொல்லுவான். சொல்லுவான். சத்தியவேடு. ஓகே, ரைட். பாப்போமா? ஓகே, நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, உனக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चंस. ஓகே, உங்களோட சொந்த ஊர் என்னது? சத்தேடு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். ஓகே, ஜாகீர், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நீங்க எந்த ஏரியால வேலை பண்றீங்க? அதாவது அப்பா எந்த ஏரியால வேலை பண்றீங்க? சவுகார்பேட்டை. சவுகார்பேட். ஓகே, ஷரீஃப் கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? சொல்லுவான். கரெக்டாக சொல்லுவார். எது சவுகார்பேட்னு சொல்லுவாரு. என்ன டெய்லர் கிட்ட சொல்லுவாரா? அதுவும் சொல்லுவாரு. நம்மளுடைய ஷரீஃப் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஓவர் டு யூ நந்தினி. உங்க அப்பா வந்து எந்த ஏரியால வந்து வர்க் பண்ணிருக்காரு? சவுகார்பேட்ல. போடுவா, சமமா. ரெண்டாவது क्वेश्चनக்கு ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கமா. 20 பாயிண்ட்ஸ் மா. வெரி குட். உங்களுக்கான ஒரு மூன்றாவது கேள்வி. ஷர்மிளா, நீங்க சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு பிடித்த படம் எது? கபாலி. கபாலி. உங்க குழந்தைக்கு பிடித்த படம்னு அம்மா ஷர்மிளா உங்ககிட்ட கேட்டது கபாலின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம்? கபாலி. சூப்பர்மா. மூணாவது क्वेश्चनக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து கரெக்ட்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அகைன் 20 பாயிண்ட்ஸ். கபாலி படத்துல யார் நடிச்சிருப்பான்னு தெரியுமா? கபாலி. அதான் கபாலி பேர் என்ன? கபாலியா? ஏய் இல்லடா, கபாலிக்கு இன்னொரு பேர் இருக்குதுடா. ரஜினி. பார்க்கிறதுக்கு அவர் எப்படிடா இருப்பாரு? பார்க்கிறதுக்கு தாத்தா மாதிரியா இருப்பாரு. தாத்தா மாதிரி இல்லடா, அவர் வந்து கபாலிடா. ஓகே, டன், சூப்பர், அருமை, ஃபேண்டாஸ்டிக். ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. அகைன் 20 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு நான்காவது கேள்வி. அப்பாட்ட கேட்போம். நீங்க அடிக்கடி குழந்தைய எங்க கூட்டிட்டு போவீங்க? பீச். பீச். எந்த பீச்? மெரினா பீச். மெரினா பீச். கரெக்டா சொல்லுவாரா? சொல்லுவார். ஷரீஃப் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓகே, ஓவர் டு யூ நந்தினி. உன்னை உங்க அப்பா அடிக்கடி இட்டுன்னு போற இடம் என்னது? பீச்சுக்கு. ஏய் சூப்பர். என்ன பீச் கூட்டிட்டு போவாரு? மெரினா பீச். மரண பீச்ரா. கரெக்ட்டா பதில் சொன்னனால 20 பாயிண்ட்ஸ். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி ஏடுச்சா காப்பி ரவுண்ட்ல. இந்த ரவுண்ட்ல இது வந்து கடைசி கேள்வி. ஷர்மிளா, உங்களுக்கு தான் வருது. அம்மாவுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? சிவகார்த்திகை. சிவகார்த்திகேயன். தெரியுமா அவருக்கு? தெரியும். சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அது கரெக்டா சொல்றாரா இல்லையா ஷரீஃப்ன்றதை பார்ப்போம். ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. உங்க அம்மாவோட ஃபேவரட் ஹீரோ யாரு? உங்க அம்மாவோட ஃபேவரட் ஹீரோ யாரு? கொஞ்சம் அது பண்ணாம சொல்லுங்களே கொஞ்சம். தேவையா நம்மளுக்கு? தாவ. தேவைதானா இருக்கு? உங்க அம்மாவோட ஃபேவரட் ஹீரோ யாரு? சிவகார்த்தி. சூப்பர். ரெண்டு பேருமே கரெக்ட்டா ஆன்சர்
கார்த்திக். மொத்தமா உங்கள்ட்ட 5 கேள்வி கேட்டோம். 5 பதிலுமே 2 பேருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ஷர்மிளா, ஜகீர், ஷரீஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சான் காப்பியில. அருமையா சிறப்பா விளையாடி 100 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. இன்னும் 2 ரவுண்டுக்கு நீங்க நல்லா சிறப்பா விளையாடிங்கன்னா சுட்டி சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சபாஷ், இருக்கையில் அமருங்கள். அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு கூப்பிடுறோம். ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. நம்முடைய அடிச்சா காப்பி ரவுண்ட் 3 பேருமே பிரமாதமா விளையாடி பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. we are moving on to the next round. இது ஆலினால் அழகு ராஜா. ஆலினால் அழகு ராஜால முதலாவது காலத்துல இறங்க போறது தஷ்வின் அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகு ராஜா ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா குட்டி? ஓகே, நான் ரூல்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் இருக்கு. அந்த 2 மினிட்ஸ் டைம்ல உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்படும். உங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கணும். அதை வந்து குழந்தை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கும். குழந்தை கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 பாயிண்ட்ஸ். இதுல வந்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தை பக்கத்துல இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு நம்ம தான் அன்னைக்கு போனோம்ல வண்டி பாரு, அன்னைக்கு அப்பா ஸ்கூல்ல போய் கொண்டு போய் விட்டுட்டாங்களே தங்கம், பாம்பம் நடிக்குமே, கீக்கு நடிக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி க்ளூ கொடுக்கூடாது. இந்த பக்கம் ஆக்ட் பண்றவங்க வந்து முக்கியமா வந்து வாயை திறந்து பேசவே கூடாது. நீங்க வந்து அதுக்கு என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷன் மட்டும் தான் நீங்க பண்ணி காமிக்கணும். ஓகே, யார் வந்து ஆக்ட் பண்ணி காமிக்க போறீங்க? என்ன நோ டக்குன்னு அஜித்தா இல்ல விஜயா? டக்குன்னு சொல்லுங்க. தலையா தளபதியா? தளபதியா? ஓ தளபதி. ஓகே, தளபதி நடிக்க தலை நின்னு பார்க்க. சூப்பர். Your time start now. செல்லக்குட்டி, இது வந்து நம்ம வீட்ல இருப்பாங்க ஒரு உறவு முறை. ஓகேங்களா? வீட்ல இருக்கவங்க ஒருத்தங்க. ஆஹா, அட. பிரமாதம். கிளாப் பண்ணுங்க. என்ன ஒரு ஆக்டிங். யாரு? காப்பி இல்லடா. காப்பி இல்லம்மா. பாரு. இங்க நல்லா பாரு. யாரு இப்படி நடப்பாங்க? அவன் கம்பு பிடிச்சு அவங்க யாரு? அதான் யார் அவங்க? தாத்தா. இன்னொருத்தவங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க. யாரு? வீடு இருக்காதா? ஆம்பளைனா தாத்தா. அப்ப கேர்ள்னா யாரு? சொல்லு வருது சொல்லு. கேர்ள் யாரு? சரி, நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு உயிரினம். ஓகேவா? டைம் போயிட்டு இருக்கு. இப்பவே பாட்டிங்கற. ஏய், இது பாருடா. இப்படி குச்சி போனது என்ன குதிக்கும்? இந்த ரேஸ்ல வைப்பாங்கடா. ரேஸ் வைப்பாங்க இந்த மாதிரிலாம். ஆமா, என்ன ரேஸ் அது? இப்படி குச்சி போடு. அது ரேஸ் பேர் என்ன? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க உங்க அம்மா அப்பாக்காத அவ்வளவுதான். நீ என்ன குதிக்கும்? இது நெக்ஸ்ட் ஒரு ஹீரோடா. ஓகேவா? ஹீரோ. ஓகே, ஹீரோ. யாரு? லயன். லயனா? யார் அவர் பேர்? ஹீரோ பேர் என்ன? சூர்யா. கரெக்டான ஆன்சர். 20 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட். நல்லா போடுங்க சார். என்னது அது? எனக்கு போடுங்க சார். ஏமா? என்னது? ஊசி. சூப்பர். நெக்ஸ்ட். அது என்னது? கோவில்ல இருக்கும், கோவில்ல சர்ச்சில் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும், சைக்கிள்ல கூட இருக்கும். ரெடி. என்னது அது? சாமி. சாமியா? அங்க பாரு. சாமி வேல்றாங்க. தேஜு, இங்க பாரு. தேக்கு. ஜிகிச்சா. சாமிக்கு வெள்ளு. அருமையான ஆட்டம். நல்ல நடிப்பு. சார், நான் வந்து உங்க நடிப்பை பார்த்து அப்படியே மயங்கிட்டேன் சார். அதுவும் உலகத்திலேயே மணியை இங்க புடிச்சு அடிச்சிருக்கா சார். இப்படி இல்ல, கோவில் மணின்னு நான் பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வேணும்னா, நான் வந்து ஆக்டர் தளபதி கூட தான் வந்து ஆட முடியல. அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தளபதி கூட ஆடலான்ட்டு ஒரு ஃபீலாம். அவர் பேர் வேண்டாரு நம்ம. சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இதெல்லாம் தெரியாத பாட்டு போடுங்க இல்ல, சார். உங்க ஆளு நல்லா இருக்குது. அந்த ஸ்டெப் எனக்கு எப்படி முதல்ல சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. அவர் நல்லா இதா
அதாவது நம்ம என்ன தொலைச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இவர் ஸ்டெப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறாப்பா. டான்ஸ் மாஸ்டரே இல்ல இவங்களும் டான்ஸ் மாஸ்டரா? வெரி குட் வெரி குட். நல்லா நீங்க பிரமாதம் செய்த. குழந்தை வந்து 3 விஷயத்தை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமா 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். Thank you so much. Take it. அடுத்து நம்ம ஆளினால் அழகராஜால களத்துல இறங்க போறது பிரதன்யா and family. வாவ். பிரதன்யா, நீங்க வந்து இப்போ 2வது ரவுண்டு விளையாட போறீங்க. இந்த ரவுண்டு நீங்க நல்லா சிறப்பா விளையாடினா தான் அடுத்த ரவுண்டுக்கு நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, நல்லா விளையாடுவியா? சவுண்டா பேசி. ப்ராமிஸ்? Promise. மோர் சவுண்ட். Promise. வெரி குட். பெரிய கிளாப் கொடுங்க. Okay, your time start now. என்னது? ஓகே, இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இப்படியா போடுவோம் நம்ம இப்படியா போடுவோம். குடும்பத்துல ஒழுங்கா கோலம். வெரி குட். சூப்பர், கோலம். ஓகே, டன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது ஒரு விலங்கு, அனிமல். வெரி குட். அனிமல். வெரி குட். இப்படி போகாதுமா. டவுன்யா. என்னது? Elephant. வெரி குட். செகண்ட் கரெக்ட் அண்ட் தேர்ட் ஒன். என்னது? பார்க்கலாம். நல்லா எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அப்பர். அச்சோ தப்பா சொல்றமா? ஆமா, கரெக்ட். Camera. Again 20 points. Fourth one. இது வந்து ஒரு உடற்பயிற்சி. ஓகேவா? சரி, உடற்பயிற்சி வச்சுக்கோ. என்னது? என்ன எக்ஸசைஸ் இது? Yoga. சூப்பர். இன்னும் ஒண்ணே இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட். 30 செகண்ட்ஸ். சூப்பர். பிரதன்யா, ஃபர்ஸ்ட் எனக்கு நீ ஒரு ஹைஃபை கொடு. வண்டர்ஃபுல். எனக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணியோ அதே மாதிரி நல்லா சவுண்டா நீ பேசி எல்லா கேள்விக்குமே ஆன்சர் கரெக்டா கொடுத்துட்ட. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கொடுத்த 5 விஷயத்தை நீங்க கரெக்டா ஆக்ட் பண்ணிட்டீங்க. குழந்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். ஃபுல் பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. நெக்ஸ்ட் குழந்தையும் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Thank you so much. Take a seat. நம்முடைய ஆளினால் அழகு ராஜால அடுத்து வரக்கூடிய நம்ம சுட்டி போட்டியாளர் 5-5-10. ஷெரீஃப் நா கெத்தே. செம்புனா காப்பரே. ஷெரீஃப் நா சூப்பரே. வாராயா பரே. ஆளினால் அழகு ராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? குட்டி ரெடியா இருக்கியா? Ready. ரெடி. ஓகே. யாரு நடிக்கணும்? அப்பாவா அம்மாவா? அப்பா. அப்பா சொல்லு. அப்பா நடிப்பா சொல்லு. அப்பா போ. போப்பா. ஓகே, ரெடி. ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஷெரீஃப் கொஞ்சம் ஜாக்கி இருக்கோம். வா. ஓகே, your time start now. நாங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். தெரு ஓரமா உட்கார்ந்திருப்பாங்க. கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்து. கோயில் வெளியில உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க பாரு. ஆமா, என்ன பண்றாங்க பாரு. நல்லா பாரு. என்ன செய்றாரு? அப்பா என்ன செய்றாரு? இப்ப நம்ம ஊட்டாண்டெல்லாம் போகும்போது முக்குல ஒரு அக்கா உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒன்னு கூட ஜாஸ்தி கூட. என்னமோ கட்டுறாரு. என்ன கட்டுறாரு சொல்லு. கிழிஞ்சிச்சு. என்னமோ கட்டுறாரு. கிழிஞ்சிச்சு. பாத்தியா? நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஒரு வண்டி. ஓகே, இங்க பாரு. சொல்லு, என்ன பண்ணுங்க? ஆரம்பத்துல பண்ணுங்க. ஆஹா ஆஹா. இல்ல. ஸ்டாப். பாருங்க, சரியாவே ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. போகுது பின்னாடி. அது என்ன பாரு. எதை இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாக்கறடா? பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி இப்படி எடுப்பாங்களாமே. அது என்ன வண்டி? இல்ல. வாவ், கரெக்ட். நெக்ஸ்ட். இது பாரு. என்ன இப்படியா தோப்பங்க? உட்காருங்க. ஐயோ. சட்டை என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? சட்டை பண்றாருல. என்ன பண்றாரு? பண்ணி சோப்பு தாங்க. புடிங்க. பாரு. என்ன பண்றாரு? சூப்பர். சுனிலாண்டா நீ சூப்பரா டே. ஐயோ. என்ன பண்றாரு? கடல்ல என்ன பண்றாங்க பாரு. அடிக்கிறாங்க. என்னது? பீச்ல அடிக்கிறாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட். இது சொல்றா. இங்க பாரு. என்ன 30 செகண்ட்ஸ் இருக்கு. என்னது? அத என்னது ஜி? நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. அது என்னது? வச்சு தூங்குங்கன்னு சொல்லுங்க. தூங்குறதுக்கு வச்சுப்பாங்க. என்ன தலைக்கு என்ன வச்சுப்பாங்க? 3
இருக்குது. ஆமாடா, என்ன வச்சுப்பாங்க அது? பேர் என்ன? 1 அது பேரா? சொல்லு. ஆட்டோ போடா. ஆட்டோ வச்சு தலைக்கு படுப்பாங்களா? டைம் அப். 5 விஷயங்கள் கொடுத்தோம். அந்த 5 விஷயங்களை வந்து நீங்க 5மே ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. பட் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. சோ நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட் 60 பாயிண்ட். வண்டர்ஃபுல். Thank you so much. Take your seat. 2 ரவுண்ட் அட்டகாசமா ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. நம்ம வந்து 3வது ரவுண்ட், தட் இஸ் ஃபைனல் ரவுண்டுக்கு போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி we have a very very special round. பீடியாஷுவர் வழங்கும் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் இங்க வரலாம், குழந்தையோட ஒருத்தர் மட்டும் வரலாம். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் us on the stage. வாங்க, வெல்கம். ஓகே, நம்முடைய இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட் விளையாடுறதுக்கு நம்ம சுட்டி போட்டியாளர் எல்லாம் தயாராயிட்டாங்க. அவரோட விதிமுறைகளை இப்போ சொல்றோம், நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து 30 செகண்ட் டைம் தரப்படும். அந்த 30 செகண்டுக்குள்ள இங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த செல்ஸ் இருக்குல்ல, 9 ரேக் இருக்கு. இந்த ரேக்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க கீழே வைக்கப்பட்டிருக்கிற இந்த பீடியாஷுவர் டப்பாக்களை எடுத்து அதில் அடுக்கணும். ஸோ 30 செகண்டுக்குள்ள யார் வேகமா அடுக்கி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். Ready? Okay, your time start now. ஓடு. அடுக்கு. வெரி குட். அடுக்கு. அவனை பார்க்க கூடாது. வெரி குட். கிளாப். வெரி குட். Very good. நீ அவனை பார்க்காம இருக்க. சீக்கிரம். Good. Sorry, what? Okay. ஓகே, இந்த பீடியாஷுவர் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட் 30 செகண்ட்ல இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பிராண்டட் அந்த பக்கம் அடுக்குனது யார்? The winner is தஷ்வே. நம்ம பீடியாஷுவர் வழங்கும் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட் வந்து 3 குழந்தைங்களுமே வந்து பிரமாதமா விளையாண்டுருக்காங்க. அடுத்த ரவுண்ட் தியா வலசேனு குமார்ல 2 குழந்தைங்க விளையாட போறாங்க. யார் விளையாட போறீங்க அப்படின்றத வந்துட்டு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். Thank you so much. Take your seat. இது என்ன ரவுண்டுனா? தியா வலசேனு குமார். நம்முடைய இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட்ல டைமிங் பேசிஸ்ல 2 பேர் குவாலிஃபை இருக்காங்க. அவங்க யாருன்னா the number 1 is தஷ்வி. and the number 2 நம்ம தியா வலசேனு குமார்ல தியா வந்து வேலை செய்யக்கூடிய குட்டி தஷ்வின் அண்ட் ஃபேமிலி. நம்ம தியா வேலை செய்யணும். குமார் வந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம். ஓகே, செல்லக்குட்டி அக்கா வந்து ரூல் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு 1 மினிட் டைம் இருக்கு. அந்த 1 மினிட் டைம்ல அப்பா அந்த வாஸ்லின் எடுத்து உங்க மூக்கு மேல தடவிடுவாரு. நீங்க அங்க இருக்கு தெரியுமா, ஸ்பாஞ்ச் இருக்கு தெரியுமா, அது ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டு மூக்குலயே, கையில தொடக்கூடாது. ஓகேவா? பின்னாடி கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மூக்குல அப்படியே தொட்டு எடுத்துட்டு போய் இந்த ஸ்பாஞ்ச் வந்து இங்க வந்து போடணும். புரியுதா? அந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளவு பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே. your time start now. கை பின்னாடி கட்டிக்கோங்க. ஓகே தலையாடு சூப்பர். வெரி குட். பண்ணு. குயிக் சீக்கிரம். ஓடு. ஓடு. நெக்ஸ்ட். திரும்ப இல்ல டைம் ஆச்சு பாரு. குயிக். ஓகே, வெரி குட். போடு. நெக்ஸ்ட். சீக்கிரம். 30 seconds இருக்கு. ஓகே. Fast. வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட். 15 seconds. சீக்கிரம். ஓகே. தேஜு வா. 10. குயிக்டா வாடா. நெக்ஸ்ட். வாடா. சீக்கிரம். 7. கிளாப். 4. ஓடு. 3. 2. ஓகே. Time out. மொத்தமா வந்து தம்பி எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11
அடுத்தது பார்த்தீங்கன்னா 11. ஆனால் இதில் வந்து 3 மைனஸ் பண்ணப்படும். காரணம்னா 2 வந்து கையில் தொட்டதுனால ஃபவுல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் முடிஞ்ச அப்புறம் எடுத்து போட்டார். அதனால 3 மைனஸ் பண்ணி இப்போ அவர் மொத்தமாக எடுத்துக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் இட்ஸ் 8. நம்முடைய தியா வேலசேனம் குமார் ஃபைனல் ரவுண்ட்ல அடுத்து வரக்கூடிய சுட்டி போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெரீஃப் அண்ட் ஃபேமிலி. ரெடி, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ. மண்டையாட்டு பூஜை ஆயிட்ரா, உள்ள ஆயிட்ரா. வர ஆட்டு நல்லா ஆட்டு ஆட்டா. இப்படி திரும்பி ஆட்றா. எப்படி ஆட்டு சீக்கிரம் வைடா, டைம் ஆகுது. ரெடி வரடா. ஊரா சீக்கிரம் எங்கமா அடிக்கிறது. ஓகே வா. ஐயோ தெரிப்பே. ஆயிட்டு மூஞ்சி ஆயிட்டு. சீக்கிரம் 2 1 டைம் அப். ஷெரீஃப் வந்து மொத்தமா எவ்வளவு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்காரு வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்பாஞ்ச் எடுத்திருக்காரு. பட் 2 வந்து மைனஸ் ஆயிடுச்சு. மொத்தமா வந்து 4 எடுத்திருக்காரு. சூப்பர். நம்ம சுட்டி சாம்பியன்ஸோட வின்னர் யாருன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. நம்முடைய தியா வேலசேனம் குமார் ரவுண்டு நிறைவடைந்தது. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பா விளையாடுனீங்க. அது மட்டும் இல்ல, இந்த எபிசோட்ல 3 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாடுங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த 3 பேருக்குமே. இந்த சுட்டி சாம்பியன் எபிசோட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே வின்னர். அதுல முதல் வின்னர் யாரு? திஷ்வின் அண்ட் ஃபேமிலி. இந்த வாரத்துக்கு சுட்டி சாம்பியனின் 2வது வெற்றியாளர் ஷெரீஃப் அண்ட் ஃபேமிலி. அடுத்தபடியாக இந்த சுட்டி சாம்பியன் எபிசோடின் இந்த வாரத்திற்கான என்டர்டெய்னர் ஆஃப் த டே கோஸ் டு பிரதன்யா. இந்த வாரம் இனிதே முடிவடைந்தது. இதே மாதிரி உங்க வீட்டு சாம்பியன் இங்க வந்து சுட்டி சாம்பியன் ஆகணும் அப்படின்னா கீழே இந்த நம்பர் ஸ்க்ரோல் ஆகுதுல, இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க குழந்தையுடைய போட்டோகிராஃப், அது மட்டும் இல்லாம சுட்டித்தனமான ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்க செலக்ட் பண்ணி உங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுவோம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த அப்புறம் உங்க வீட்டு சாம்பியன் உலகத்துக்கே தெரிஞ்ச சுட்டி சாம்பியன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேற சுட்டி சொல்ல உங்களை சந்திக்கிறோம். அண்டர் பாய் நந்தினி அண்ட் பரவா கோபி. இது பீடியாஷர் வழங்கும் சுட்டி சாம்பியன் பவுடர் பொம்மிஸ் நைட் எங்கும் பொம்மிஸ். இது சுட்டி சாம்பியன். சேட்டக்கது சாம்பியன்.